சிவபெருமான் சுயம்பாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த பூச நட்சத்திரத்துல சிறப்பு. இன்னும் ஒண்ணு, பசு வழிபட்ட சிவபெருமான். எனக்கு இழைக்கோலம் போட்டாதான் என் வீடே சுபிக்ஷமா இருக்கு, என் வீட்டுல டெய்லி எனக்கு இழைக்கோலம் போடுற பழக்கம் அரிசி மாவல இருக்குன்ற வீட்டுல இந்த நிமிஷம் வரை சொல்ற சண்டைன்னா என்னன்னு தெரியாது, பொருளாதார பிரச்சனைனா என்னன்னே தெரியாது, கல்மாவு போட கூடவே கூடாது. ஆயில்ய நட்சத்திரத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம். இதனுடைய குறியீடு வந்து சர்ப்பம். நான் பார்த்து பார்த்து வியந்த ஒரு ஆலயம், இத்தனை ஆலயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுல உண்மையிலேயே இறைவனை நீங்க உயிரோட்டமா பாக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அது 2 இடம். ஒன்று வயலூரில் இருக்கக்கூடிய ஆதிநாதர், இரண்டாவது விஷயம் பந்தநல்லூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர். பிரணவ வாஸ்து வகுப்பு 2026 பிப்ரவரி 20 முதல் 22 வரை 3 நாட்கள் நேரடி வகுப்பாக டாக்டர் சிவகுரு ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் எடுக்கப்பட இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். மலேசியா மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. டாக்டர் சிவகுரு ஜி சத்யசீலன் குருஜியின் மலேசியா விஜயம் மற்றும் வகுப்பு 2026 மார்ச் 20 முதல் 31 வரை 12 நாட்கள். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற தை பூசமானது முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி எப்பவுமே நமக்கு சிறப்பான பதிவுகள் கொடுத்துட்டு வர்றாரு நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுரு அவர்கள். அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தி சாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. உங்களுடைய பதிவுகள், அதுவும் முருகனை பற்றி நிறைய பதிவுகள் உங்களோடது இருக்கு. பொதுவாக வந்து இப்போ தைப்பூசம் வருது. இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி நிறைய சொல்றீங்க. இந்த முருகப்பெருமானுடைய தைப்பூசத்தில் நேயர்கள் அனைவருக்குமே வந்து அதற்கான ஒரு பதிவு. அதாவதுமா, பொதுவா தை மாதத்தை வந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண புண்ணிய காலமானது ஆடி மாதம் வரையிலுமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அத்தனை பௌர்ணமிகளோடு தொடர்புடைய நட்சத்திரங்கள் விசேஷ தினங்களாக என்ன பண்ணப்படுதுன்னா கருதப்படுகிறது. இந்த பௌர்ணமிகளுக்கு என்னைக்குமே வந்து மிகப்பெரிய சக்தி உண்டு. அதுல இந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வருவதை நாம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்றோம். எனக்கு தெரிந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த ஆனி மாதம் வரையும் இருக்கக்கூடிய பௌர்ணமி திருநாள் இருக்கு இல்லையா, அந்த இருக்கக்கூடிய இந்த 6 பௌர்ணமியும் முன்னாடியே விடுமுறை நாளாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த 6 பௌர்ணமியிலும் மறக்காமல் திருவண்ணாமலை கிரிவலம் போயிடுங்க. அப்படி திருவண்ணாமலை இல்லை அப்படின்னா பழமை வாய்ந்த முருகப்பெருமான் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இயல்பாகவே கிரிவலம் நடக்கும். இப்ப அறுபடை வீட்டுல பௌர்ணமி காலகட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 6 பௌர்ணமிகளையும் ஒரு மனிதன் நிறைவாக வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களும் சரியான முறையில் அமைந்து பஞ்சபூதம் சரியாக ஒடுங்கி அவருடைய தேவை பிரார்த்தனைகளின் மூலம் நிறைவேறும் என்பது உண்மை. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடலினுடைய அமைப்பும் எண்ணத்தினுடைய அமைப்பும் அந்த 6 ஆதார சக்கரங்களுடைய ஏற்ற இறக்கமும் அவனுடைய கர்மாப்படிதான் எண்ணோட்டம், அதன்படிதான் சுழற்சி. ஆனா அதை பொதுவாகவே தன்னுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு இந்த 6 மாத காலத்திலும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்லுவது எந்த மலைக்கோவிலும், திருவண்ணாமலை என்பது பொதுவாக நான் சொல்லியிருக்கேன், ஆனால் எந்த மலைக்கோவில் சென்றாலும் அதற்கு மிகப்பெரிய பலன் உண்டு. இதை முதல்ல முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரி, இப்போமா தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி, இது 3ம் இணைந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்ல 8வது நட்சத்திரமாக இது என்ன பண்ணப்படுதுன்னா கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் தான் யாருன்னா குரு பகவான் உச்சமடைகிறார். இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிற வீடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
சந்திரனுடைய கடகராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சந்திரன் அப்படின்னா சுரக்கும் தன்மை அப்படின்னு இந்த இடத்துல நாம பொருளாக எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய குறியீடே பசுவின் பால் மடி அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது. மனிதர்கள் வடிவில் எடுத்துக்கிட்டோம்னா தாய்மை அடைந்து பால் சுரக்கும் நிலை அப்படின்றது இந்த பூச நட்சத்திரத்தின் வெளிப்பாடாக சொல்லப்படுகிறது. நம்ம நல்லாவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே ஒரு குழந்தை விஷமாக இருந்தால் கூட அந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு அப்படின்னா ஒரு தாயினுடைய தாய்ப்பாலுக்கு உண்டு. அந்த தாய்ப்பால் தான் அந்த குழந்தையினுடைய இறுதி காலகட்டம் வரையும் அதற்கு பெரிய ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்னொன்று பூச நட்சத்திரத்திற்கு வலம்புரி சங்கு அப்படின்ற ஒரு குறியீடும் சொல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு சங்குல ஊற்றி கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம பார்க்கடல் கடைந்த போது அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டார் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கில் ஊற்றி தான் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் குடித்திருப்பார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இது பூச நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய வலம்புரி சங்கிற்குள் நாம விஷத்தை விட்டால் கூட அந்த சந்திரனுடைய நல்ல தன்மை அதை அமிர்தமாக மாற்றி உடலுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாது. அப்போ ஒரு மனிதன் கெட்ட கர்மாவின் பிடியில் இருந்தக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பது பூச நட்சத்திரத்தின் இயல்பான குணம். ஆனா பூச நட்சத்திரமும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய பௌர்ணமியும் அதே போல சூரிய பகவான் ஒருத்தருக்கு நேர்ல பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நாள்ல நாம என்ன பிரேயர் பண்ணினாலுமே அது 100 மடங்கு வெற்றி. இதற்கு விதி மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே தைப்பூசத்தோட என்ன பண்ணிடுவாங்கன்னா வழிபாடை நிறுத்திடுவாங்க. நாம அந்த தைப்பூசத்திலிருந்து இந்த வழிபாட்டை 3 நாள் எடுத்துக்க வேண்டியது அவசியம். முழுமையான வெற்றி கிடைக்கும். அது எப்படின்றத நான் சொல்றேன். பொதுவா பூச நட்சத்திரத்துக்கு இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், பசுவின் பால்மடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய சிவாலயங்கள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பசுவினுடைய பால் சுரந்து பசும்பினுடைய கொழும்பு பட்டு உருவான இடம் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இது எல்லாம் தைப்பூசம் வழிபாட்டிற்குரிய திருத்தலம். அதுல இந்த மாதிரி சுயம்பு சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தைப்பூசத்தில் வழிபட கேட்டது கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஜோதிடத்துல தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தர்மக்காரகன் யார் அப்படின்னா குரு பகவான், கர்மக்காரகன் யார் அப்படின்னா சனி பகவான். இப்ப நீங்க பூச நட்சத்திரத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல குரு உச்சம். அப்போ இந்த தர்ம கர்ம அதிபதி யோகம் நமக்கு வேணும்னா மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தையும் நாம பயன்படுத்திக்கலாம், இந்த தைப்பூசத்தையும் பயன்படுத்திக்கலாம். இந்த தர்ம கர்ம அதிபதி யோகம் யாருக்கு இருக்குன்னா வாழ்க்கையில தொழில இடையூறே இல்லாதவர்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ தொழில் அப்படின்னாலே அது யாருக்கிட்ட நமக்கு பிரியும்னா அந்த காலகட்டத்துல வைசியர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருனா பெரும் பணம். இது யாரிடத்தில் இருந்ததுன்னா வைசியர்கள் கிட்ட தான் இருந்தது. அப்போ வைசியர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம காரைக்குடி பக்கம் இருக்கக்கூடிய நகரத்தார்களை தான் நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம். இவர்கள் தைப்பூச வழிபாட்டை கொண்டாடுவார்கள். இதுதான் உண்மை. அப்போ யாரெல்லாம் தைப்பூச வழிபாட்டில் காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வார்கள் தெரியுமா, இது எல்லாமே கர்மாவினுடைய மிகப்பெரிய விடுதலை அப்படின்னு இதற்கு பொருள். காரணம், இந்த பாத யாத்திரை பண்ணி தன்னுடைய உடம்பால் செய்கிற தீய வினைகள் இருக்கு இல்லையா, அதை உடல் வலிக்க நடந்து அந்த கர்ம வினையை உடல்லையே நீக்கி வெற்றி பெறக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசமா. அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய கோவில் எது அப்படின்னா எங்கு இறைவன் சுயம்பாக இருக்கிறாரோ, யாரு, சிவபெருமான். சிவபெருமான் சுயம்பாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த பூச நட்சத்திரத்துல சிறப்பு. இன்னொன்னு, பசு வழிபட்ட சிவபெருமான், அதாவது பசுபதீசன் அப்படின்ற பெயர்ல இருக்கும், தேனுபுரீஸ்வரர் அப்படின்ற பெயர்ல இருக்கும், காமதேனு வழிபட்ட சிவபெருமான் இருப்பாரு. இந்த மாதிரி ஆலயங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய தைப்பூச வழிபாட்டுக்கு நம்மளுடைய சங்கல்பத்திற்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா தனிப்பட்ட புராதான முருகப்பெருமான் கோவிலை நீங்கள் எடுப்பதை காட்டிலும் இப்போ இந்த 3 நாள் வழிபாட்டிற்கு முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆலயம் சுயம்பாக எழுந்தருளல் செய்யக்கூடிய சிவபெருமான், அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அங்கு இருக்கக்கூடிய தாயார், 3 பேருக்குமே நாம இந்த தை மாசம் விரதம் இருக்கணும்.
அப்போ முதல் நாள் பூச நட்சத்திரத்தன்று நம்ம வழிபட வேண்டிய கடவுளாக யார் வருகிறார் என்றால் முருகப்பெருமான் வருகிறார். இந்த முருகப்பெருமானுக்கு கந்தகுரு கவசம் படித்து, முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் மாலை தொடுத்து, வாசனை மலர்கள் கொடுத்து, அவரை அபிஷேகித்து ஆராகித்து என்ன வேண்டுறீங்களோ அது கிடைக்கும். இந்த பூச நட்சத்திரத்தன்று வீட்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு இழைக்கோலம் போட்டு வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வீட்டுல பூச நட்சத்திரம் வேலை செய்யும். அரிசி மாவு இழைக்கோலம். யாருக்கெல்லாம் எனக்கு இழைக்கோலம் போட்டாதான் என் வீடே சுபிக்ஷமா இருக்கு, என் வீட்டுல டெய்லி எனக்கு இழைக்கோலம் போடுற பழக்கம் அரிசி மாவுல இருக்குன்ற வீட்டுல இந்த நிமிஷம் வரை சொல்ற சண்டைன்னா என்னன்னு தெரியாது, பொருளாதார பிரச்சனைனா என்னன்னே தெரியாது, கல்மாவு போட கூடவே கூடாது. இழைக்கோலம் போடுகிற வீட்டில் என்றைக்குமே சுபிக்ஷம் தங்கும். காரணம், பூமி வசியம் அவ்வளவு கிடைக்கும். ஏன்னா அது நிலபூதத்தை மேம்படுத்தி பூமாதேவியோடைய பிளஸ்ஸிங் நமக்கு வேணும்னா இந்த இடத்துல இழைக்கோலம் அந்த பூமியில நேரடியா இருக்கணும். நம்ம தான் இன்னைக்கு கிரானைட்ல இருந்து எல்லாம் போட்டு வச்சிட்டோமே, நேரடியா பூமாதேவியை தொழுற அளவு இல்லை இல்லையா? அதனால நமக்கு இதெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். அப்போ முதல் நாள் பூச நட்சத்திரத்துல என்ன பண்ணணும்? முருகப்பெருமானை கந்தகுரு கவசம் படித்து அபிஷேகித்து ஆராதித்து சிவப்பு நிற மலர்களையும் சிவப்பு நிற வஸ்திரத்தையும் கொடுத்து அவரை மகிழ்விக்கணும். இரண்டாவது நாள் இது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம். இதனுடைய குறியீடு சர்ப்பம். அப்போ இந்த உலகத்துல ராகு, கேது, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா மனிதனை ஆட்டி படைக்குது, கர்மா கடன் என்ற பிடியில். இப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய செவ்வாய் நீச்சமாகி இருப்பது யாருக்கு அப்படின்னா, செவ்வாய் நீச்சம் அடைகிற இடம் கடகராசி, அது ரொம்ப இருக்கிறது பெண்ணுக்கு. அப்போ இரண்டாவது நாள் அந்த ஆலயத்திலேயே இருக்கக்கூடிய அதாவது பெண் தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த பெண் தெய்வத்தை அம்பாளை போற்றி வழிபடக்கூடிய நாள். அப்ப அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா பாலும் பழமும் நெய்வேத்தியம் செய்து அல்லது பஞ்சாமிர்த கலவையை அம்பாளுக்கு கொடுத்து அபிஷேகிக்க வைத்து அங்க சர்க்கரை பொங்கல், இனிப்பு பதார்த்தங்கள் நெய்வேத்தியம் செய்ய, தன் வாழ்க்கையில தன் பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் கடுமையான நிலையில இருந்தாலும் அந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து சுபிக்ஷம் அடைந்து ஒரு மனுஷன் 50 கோடி கடன் இருந்தாலும் இந்த தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துல அம்பாளை வழிபட்டா அதுக்கான தீர்வை, அதற்கான நபர் யாரு, அதுக்கு நீ எங்க போகணும், அடுத்த வருஷத்துக்குள்ள நீ எப்படி மாறணும்னு அந்த உத்தரவை அம்பாள் பிறப்பிப்பாள். அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த வீடியோ சிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதனுடைய சூக்ஷமங்கள், இதனுடைய தாத்பரியங்கள் அப்படிதான். இப்போ பூசம் முடிஞ்சிருச்சு, ஆயில்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாவே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, அதுல மக நட்சத்திரம் என்பது வரும். ஆமா. இதுல ஒரு மக நட்சத்திரம் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசி. சூரியன் சுய பிரகாசமாக வரக்கூடிய ராசி. சுயம்புலிங்கம், சுய பிரகாச சிவபெருமான். அப்போ மக நட்சத்திரம் அன்று அதே ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவர் அபிஷேக பிரியர் இல்லையா, அவர் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா விபூதி அபிஷேகத்திற்கும் தேன் அபிஷேகத்திற்கும் சுவாமி மயங்கிடுவார். அப்போ விபூதியையும் தேனையும் அபிஷேகத்திற்கு கொடுத்து, பொதுவா தைப்பூசத்தோட ஆலயத்தோடைய விழா பூர்த்தி ஆயிடும். ஆயில்யத்திலேயோ மகத்திலேயோ பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆயில்யத்திலும் மகத்திலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, அதிலும் சுயம்பு சிவபெருமானாக இருந்து நீங்க இதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு உபயம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க உங்களுடைய கர்மாவை, தீய கர்மாவை அடியோடு ஒழிக்க போறீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்ப அங்க எழுந்தருள் பண்ணக்கூடிய சுயம்பு சிவபெருமானுக்கு வஸ்திரத்திலிருந்து, விபூதியிலிருந்து, தேனிலிருந்து, பாலிலிருந்து பல வகையான அபிஷேக திரவியங்களை கொடுத்து இறைவனிடத்தில், இறைவா முன் ஜென்மம் கடந்த காலம் நான் அறியேன், எனக்கு தெரியாது, ஆனா என்ன கேட்கணும்னா அந்த மாதிரி நான் தவறு பண்ணினதுனாலதான் நான் துன்பப்படுறேன், அந்த தவறுக்கு பிரயாச்சித்தம் செய்யக்கூடிய நிலையை நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த பூமியில நான் என்ன பண்ணுனா அதற்கு ஒரு பிரயாச்சித்தம் அமைந்து அதிலிருந்து நான் விடுபட்டு இந்த போராடி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு நீங்க சுவாமி கிட்ட கேட்டீங்கன்னா அன்றே இறைவன் மனம் மகிழ்ந்து அதற்கான அருளையும் அதற்கான வாய்ப்பையும் நமக்கு தருவார். இதை கூடு அதை கூடுன்னு கேட்கறதுக்கு பதிலா என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு நான் எங்கு சென்றால் கிடைக்கும், அதை வழி நடத்து அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கறது தான் புத்திசாலியான பக்தனுக்கு அழகு. அப்போ இந்த 3 நாளும் நாம பாத்தீங்கன்னா பூசத்தில் முருகப்பெருமான், அவருக்குரிய ஸ்லோகம், அவருக்குரிய பொருள்,
இரண்டாவது நாள் அம்பாள், அம்பாளுக்குரிய ஸ்லோகம், அவளுக்கு பிடித்த பால் பாயசம், அவளுக்கு பிடித்த வாசனை திரவியம், அவளுக்கு பிடித்த பஞ்சாமிர்தம். மூன்றாவது நாள் மக நட்சத்திரத்தில் சுயம்புவாக எழுந்துருளல் செய்யக்கூடிய இந்த சிவபெருமானை அபிஷேகித்து ஆராகித்து வழிபடும் பொழுது பூசம், ஆயில்யம், மகம், குறிப்பிட்டு சொல்லணும்னா சூரிய சந்திரரை நம் வாழ்வில் என்ன பண்ணிடுறோம்னா வழிப்படுத்தி விடுகிறோம். சூரியரும் சந்திரரும் தான் மற்ற கோள்களுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அம்மையப்பன் எப்போதுமே பிரிந்திருக்க மாட்டாங்க. அதற்கு சான்று ஜாதக கட்டம் தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மேஷத்தில் சூரியன் உச்சம்னா பக்கத்துல ரிஷபத்துல சந்திரன் உச்சம். கடகத்துல சந்திரன் ஆட்சி அப்படின்னா சிம்மத்துல சூரியன் ஆட்சி பக்கத்துல. ஆட்சி பெற்றாலும் பக்கத்து வீடுதான், உச்சம் பெற்றாலும் பக்கத்து வீடுதான், நீச்சம் பெற்றாலும் பக்கத்து வீடுதான். ஓகேவா? அப்போ இவர்களை என்றைக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. அப்ப அம்மையப்பன் அருள் பெற முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும். இத உண்மையாகவே ஒரு ஊராக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருச்செந்தூர். இப்ப கடகராசி கடலை குறிக்கக்கூடிய ராசி. இதுல பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் குரு உச்சம். திருச்செந்தூர் குரு பரிகார கஷேத்திரமாக என்ன பண்ணுதுன்னா விளங்குகிறது. அதே கடற்கரை ஓரத்துல குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அது ஆயில்ய நட்சத்திரத்துல செவ்வாய் நீச்சம். அங்க செவ்வாய் என்பது எதிரி. அம்பாள் நீச்சப்படுத்தி சம்ஹாரம் பண்ணிடுறா. அப்படியே அதே கடற்கரை ஓரத்திலே பாத்தீங்கன்னா உவரி. அங்க சூரிய பகவான் சுயம்புலிங்கமாக உவரிநாதராக என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறார். இந்த உவரிலிங்கம் இழந்த சொத்துக்களை மீட்டு தருபவர், பரம்பரை சாபத்தை நீக்குபவர், முன்ஜென்ம ஊழ்வினையை அடியோடு அகற்றுபவர். இது மூணும் ஒரே நேர்கோட்டில் அந்த கடற்கரையோடையே அப்படியே இருக்கிறது அளப்பரிய ஒரு விஷயம். இதை கோவிலா பார்க்கணும்னா காமதேனு, பசு இது போன்று வழிபட்ட கோவிலாக நம்ம தனிப்பட்ட முறையில சுயம்பு சிவன் இருக்கிற இடத்துல நம்ம வழிபாடு பண்ணலாம். இந்த விஷயத்தை மட்டும் தைப்பூசத்துல அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருடம் இதே நேரம் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய மாற்றம்னு. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, முதல் குழந்தையாக இருக்கட்டும், இரண்டாவது குழந்தையா இருக்கட்டும், குழந்தை வேண்டும் அப்படின்னு இந்த 3 நாள் விரதம் இருந்து வேண்டிட்டாங்கன்னா அறிவுபூர்வமான அட்டகாசமான அந்த தலைமுறை விதியவே மாற்றக்கூடிய குழந்தை கிடைக்கும். ஆனா ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கணும். அந்த 3 நாள் இறைவனை நோக்கி லகித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. புதிய தொழில் தொடங்கணுமா, இந்த 3 நாள் விரதம் இருங்க. இந்த 3 நாள் யார் எப்படி சஷ்டிக்கு பட்டினி இருந்து நம்ம விரதம் இருப்போமோ அது போல இந்த பூசத்திலிருந்து மகம் வரையிலும் தன்னுடைய உடம்புல திரவ பொருட்களை தவிர திடப்பொருட்களை தரக்கூடாது. திடப்பொருளை கொடுத்துட்டோம்னா இந்த 3 நட்சத்திரத்தினுடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல வேலை செய்யாது. ஆனா திரவ பொருளை அடிக்கடி நீங்க நீராகாரமாவே ஃப்ரூட் ஜூஸ்ல இருந்து எல்லாமே பால்ல இருந்து நீங்க சாப்பிடலாம். ஆனா திரவமா சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது 20 நிமிடத்துக்கு ஒரு டைம் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா போய்கிட்டே இருக்கணும். அது போல வேக வைத்தது, எண்ணெயில் பொரித்தது இருக்கப்படாது. ஒன்லி பால், பழம் இதை மட்டுமே சாப்பிட்டு நீங்க 3 நாள் விரதத்தை கடைபிடிச்சு உங்க வேண்டுதலை வைங்க. அடுத்த வருடம் தைப்பூசம் வருவதற்குள் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை மட்டும் பாருங்க. உங்களுக்கு இந்த விதியில இது மட்டும்தான் எனக்கு வேணும்னு ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும் வைத்து செயல்படுத்தி பாருங்க. முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பாள் 3 பேருமே உங்கள் விதியவே மாற்றி இந்த உலகத்துல நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், பார்க்கிற நபர்கள் அத்தனை பேருமே நமக்கு சாதகமாக உதவுவது போல் தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொல்லுவாங்க. அந்த மனிதர்கள் வடிவில் நமக்கு உதவி செய்வதை கண்கூடா நம்ம பார்ப்போம். இது அனுபவ உண்மை. அனைவருமே பயன்படுத்தி பார்க்கட்டும். இப்போ நீங்க திருச்செந்தூர் சொன்னீங்க குருஜி. இதை தாண்டி உங்களுக்கு அறிந்த இந்த சுயம்பு லிங்கத்துக்கான கோவில்கள் சொன்னீங்கன்னா நேர்கள் அங்கங்க இருக்கிறவங்க அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவதுமா, இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாம்பரத்திற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சுவாமி தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயம் மிக மிக சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக நம் சென்னையில் கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே போல திருவண்ணாமலை இந்த ஆலயமும் சிறப்பான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள். அதற்கு அடுத்தபடியா சென்னை அயனாவரத்துல பரசுராம லிங்கேஸ்வரர் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான், அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிறப்பு. 6 விரல் முருகப்பெருமான். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வயலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அங்க இருக்கக்கூடிய ஆதிநாதர் மிக சிறப்பு. அதே போல கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பந்தநல்லூர்
திருப்பனந்தாள் அருகாமையில் இருக்கக்கூடிய பந்தநல்லூர் அப்படின்ற ஊர்ல பசுபதீஸ்வர சுவாமி மிக சிறப்பு. அதே மாதிரி அதற்கு பக்கத்திலே எடுத்துக்கிட்டோம்னா ஆடுதுறை. இந்த ஆடுதுறையில திருமங்கலக்குடி அப்படின்ற ஒரு ஊர். இங்க இருக்கக்கூடிய இறைவன், அதாவது பிராணநாதர் அப்படின்னு பெயர், உயிர் கொடுத்த இறைவன். ஸோ இந்த திருமங்கலக்குடி ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ திருநெல்வேலி வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், இவங்களை வழிபாடு பண்றது நல்லது. கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேரூர் பட்டீஸ்வரர், இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவபெருமானுடைய சக்தி இந்த ஆலயத்திலெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட முறையில் மிக சிறப்பு. இந்த ஆலயங்கள் அத்தனையுமே விதிமாற்று திருத்தலங்களாக என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையை இங்கே உள்ள இறைவன் வாரி வாரி அருளை வழங்கி மாற்றி இருக்கிறார். அதனால இந்த திருத்தலங்கள் எல்லாம் நீங்கள் போகலாம். அதில் குறிப்பாக நான் பார்த்து பார்த்து வியந்த ஒரு ஆலயம், இத்தனை ஆலயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் உண்மையிலேயே இறைவனை நீங்கள் உயிரோட்டமாக பார்க்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அது 2 இடம். ஒன்று வயலூரில் இருக்கக்கூடிய ஆதிநாதர், இரண்டாவது விஷயம் பந்தநல்லூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர். இந்த 2 கோவிலுக்கும் முடிந்தா போயிட்டு வந்துருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். நிச்சயமாங்க. ஏன்னா உங்களுடைய ஆய்வு நிறைய இடங்களுக்கு போய் கோவில்களை பற்றி ஆய்வு செஞ்சு அதனுடைய பழமையை தெரிந்து யார் எந்த மாதிரி வேண்டுதலோடு போகும்போது அவங்களுக்கு பரிபூரணமாக அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேயர்களுக்காக நிறைய தொகுப்பு கொடுக்குறீங்க. இதுவும் வித்தியாசமாக தைப்பூசம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 நாட்களுக்கான வேண்டுதலும் அதற்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி குருஜி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிமா. வெற்றிவேல் முருகா.